start video. பெங்களூரில் இருக்கிற அவுட்டோர் சிப்லைன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து கீழே விழுந்துட்டாரு. ஒரு 40 ஃபீட் டிஸ்டன்ஸில் அவர் கீழே விழுந்துட்டாரு. அண்ட் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பயங்கரமாக தீவிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போ வந்திருக்கு. இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்டோர் கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி மெஷர்லாம் நிறைய கம்பெனிக்காரங்க வந்து சீரியஸாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து, கம்போடியா மற்ற நாட்டிலையும் நடக்கும். ஆனால் இந்தியாவில் தான் ரொம்ப மோசமாகவே நடக்குது. தாய்லாந்து நாட்டில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து பேராசெயிலிங் கடலில் வந்து பண்ணார். பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோப் வந்து பிஞ்சு அப்படியே அவர் மேலேருந்து கடல்லே விழுந்துட்டார். அந்த நபர் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அந்த நாட்டில் எப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கான தண்டனை கிடைக்கும். நம்ம நாட்டில் வந்து அப்படி கிடையாது. கரப்ஷன், லஞ்சம், அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக எல்லாருமே மறந்துடுவாங்க. கோர்ட்டும் அந்த அளவுக்கு கண்டுக்காது. இப்போ வந்து ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். முன்னாடி மாதிரி இல்லை. இப்போது அவுட்டோர் கேம்ஸ் வந்து நிறையாவே வந்துடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்காரங்களை வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணணும். அவங்க ப்ராப்பராக எல்லா ரூல்ஸ் பிரகாரமும், எல்லா ப்ரோட்டோக்கால் பிரகாரமும், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே சேஃப்டி மெஷர் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்களா, அதெல்லாம் தெளிவாக இருக்கணும்.